ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருமாங்கல்ய கலெக்ஷன்ஸில் இது கருகமணிலாம் வச்சு சூப்பராக இருக்குது இல்லையா இந்த மாங்கல்யம். இந்த மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸும் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இதில் உங்களுக்கு என்ன மாங்கல்யம் தேவையோ, என்ன தாலி கலெக்ஷன்ஸ் இதில் அட்டாச் பண்ணுமோ நீங்கள் அழகாக அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த செயினில் 18 இன்ச் இருக்குது, 24 இன்ச் இருக்குது, 30 இன்ச்சும் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ லென்த் உங்களுக்கு தேவை, எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், இது ஃபுல்லாகவே லக்ஷ்மி காசுங்க. ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சுருக்கோம். உங்களுக்கு கல்லி இல்லாமல் வேணும்ப்பா, எனக்கு பிளெயின் லக்ஷ்மி காசு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது. நல்லா ஒரு லென்த்தியான மாலை. இதில் உங்களுக்கு 18 இன்ச்சும் அவைலபிள் இருக்குங்க. அதாவது 18 இன்ச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். 24 இன்ச்சு அதுவும் அவைலபிள் இருக்குது. 30 இன்ச்சு 32 இன்ச்சு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது. ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ, இந்த மாதிரி எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னாலுமே ரெடி பண்ணி கொடுப்போங்க. இந்த மாதிரியான தாலி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை அட்டாச் பண்ணி வாங்கிக்கணும். இல்லை இந்த மாதிரி காசு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இதில் நாங்கள் அந்த குண்டு போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே டைமண்ட் குண்டு போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இதில் நாணல் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா நாணல் போட்டும் கொடுப்போம். இதிலே குண்டு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குப்பா, பொடிசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி பொடிசாக கூட உங்களுக்கு குண்டு போட்டு இன்னுமே அழகாக உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க. தாலி செட்டு பாருங்கள், இது ஒரு 4 பவுன் 5 பவுன் திக்னஸில் சரடு போட்டிருக்கோம். இது ஒரு மீடியம் சைஸ் சரடு. இதில் உங்களுக்கு 2 பட்டத்தாலி போட்டிருக்கோம் இல்லையா, இதில் சிங்கிள் பட்டத்தாலியும் இருக்குது. இல்லை இதே மாதிரி நாமம் வச்சு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குங்க. செயின் மட்டும் தனியாக கிடைக்குமான்னு கேட்குறவங்க செயின் மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாம். அடுத்து 5 பவுன் அட்டிகை முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி ஒரு கம்மல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கம்மல் பாருங்கள், ரேட்டெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த அளவுக்கு குவாலிட்டியான நகை இவ்வளோ கம்மியான ரேட்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இந்த மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு அதில் இருக்கிற அட்டிகை ஆகட்டும், கம்மல் ஆகட்டும், எதை வாங்கினாலுமே அசல் தங்க நகை. நீங்கள் தங்கத்தில் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மோப்பு செயின்லாம் பாருங்களேன், டைமண்டில் உங்களுக்கு முகப்பு வச்சு வரும் இல்லையா, நம்ம கடையெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு முகப்பு செயின் அட்டிகை எல்லாமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுது அப்படின்னா என்ன பொருள் தேவையோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகுது, எல்லாத்தோட ப்ரைஸுமே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இதிலே இன்னுமே வேறு மாதிரி எனக்கு வேணும்ப்பா, வேறு கல் வச்சு வேணும், வேறு டிசைனில் வேணும், அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ எல்லாமே தர்றதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிள். அந்த ஸ்க்ரீனில் 2 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு அவங்கக்கிட்டேயே சொன்னிங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க. இல்லை நமக்கு வெப்சைட்டும் இருக்குது, வெப்சைட் ஐடியுமே கொடுத்துருக்கோம் பாருங்கள். கலெக்ஷன்ஸ் வியூ பண்ணுறதுக்கு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு காண்டாக்ட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுவலாக ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் அதில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த தாலி செட்டு இருக்குது இல்லையா, இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. நல்லா ஒரு லென்த்தாக நிறைய உருட்கள் போட்டு முகப்பு செயின்லையும் கொடுத்துருக்கோம். இந்த 3 தாலி செட்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் முகப்பு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, தாலி செட்டு ஒன்று தான், பட் முகப்பு செயின் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, வேறு வேறு கஸ்டமர்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது தான். இதில் எல்லா உருக்களுமே நாங்கள் அட்டாச் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஸ்டோன் வச்சும் அட்டாச் பண்ணுவோம், ஸ்டோன் இல்லாமலும் கொடுப்போம். உங்களுக்கு வேறு முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தேவையா வாங்கிக்கலாம். இதில் உருக்கள் மட்டும் தனியாக கிடைக்குமா, எனக்கு இவ்வளோ லென்த்தாக வேணான்னு நினைக்கிறவங்க உருக்கள் மட்டும் கூட நீங்கள் தனியாக வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வீடியோலேயே கிட்டத்தட்ட இந்த பெரிய செட்டு 3 அட்டாச் பண்ணியிருக்கோம். 3 வெவ்வேறு செட்டு வெவ்வேறு மாங்கல்யத்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு கலெக்ஷன்ஸில் தேவை, இவ்வளோ உருக்கள்லாம் போட்டு வேண்டாம், எனக்கு மீடியமான உருக்கள் இருந்தால் போதும், இதில் நான் அந்த செலக்ட் பண்ணி கொடுக்குற உருக்கள் வரைக்கும் எனக்கு போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டு கொடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு என்னென்ன உருக்கள் உங்களுக்கு தேவையோ சொல்லுங்கள், அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ்லேயே பாருங்களேன், இது லக்ஷ்மி 2 பக்கமும் லக்ஷ்மி தெரிகிற மாதிரி அழகாக இருக்குது. இந்த முகப்பு செயின் 2 பக்கமும் பால் வச்சு வேணும்னாலும் இருக்குது. இதில் மல்டி கலர் இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. இந்த தாலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறை நிலா அந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கும்.
தாலி கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டு ஆட்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆந்திரா சைடு, கேரளா சைடு, கர்நாடகா சைடு அந்த மாதிரி எல்லா கேஸ்ட் ஆட்களும் யூஸ் பண்ணுற மாங்கல்யம் எல்லாமே இருக்குங்க. கிட்டத்தட்ட 300-350 கலெக்ஷன்ஸ்க்கு மேலே ஹிந்துஸ்க்கு மட்டும் மாங்கல்யம் அவைலபிள் இருக்குது. கிறிஸ்டியன்ஸுக்கு சொல்லவே வேண்டாம், 150 கலெக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. நம்மளாம் யோசிப்போம் கிறிஸ்டியன்ஸ்க்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு. கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன மாதிரியான கிராஸ் டிசைன்ஸ் தேவைப்படுதோ எல்லாமே வாங்கிக்கலாம். நம்ம ஹிந்துஸ்க்கு யூஸ் பண்ணுற மாங்கல்யம் எப்படியெல்லாம் இருக்கோ, உருக்கள் எப்படிலாம் இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்குமே அவைலபிள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ண முடியுமாப்பா அப்படின்ற டவுட் இருக்கும். தினமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கழுத்திலே போட்டுட்ருக்கலாம். பட் ரொம்ப நினைக்கிறீங்க தண்ணியிலே இது ஊறுது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா லைஃப் வரணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, தண்ணியிலே நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4லேருந்து ஒரு 5-6 மாதம் வரைக்கும் வருங்க. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இதே வெளி யூஸ்க்கு மட்டும்தான்ப்பா நான் வச்சுக்கிறேன், வெளியில் போகும்போது மட்டும் போட்டு போயிட்டு வருவேன் அப்படின்னா அது நல்லா வருஷ கணக்காக கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இதோட லைஃப் எப்படி அப்படிங்கிறது. இந்த அட்டிகையெல்லாம் ஐம்பொன் அட்டிகைங்க. ஐம்பொனில் உங்களுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அட்டிகை தேவையோ எல்லாத்துலேயுமே ப்ரைஸுமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் பாருங்கள். அந்த மோதிரம் இருக்குது இல்லையா, வங்கி மோதிரம் சைஸஸ்லாம் இதெல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க சைஸ் கூட மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோதிரத்தோட ப்ரைஸு, அட்டிகை ப்ரைஸு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. அடுத்து ரெட்டப்பட்ட செயின், ஆசாரி தாலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெட்டப்பட்ட செயினில் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அந்த கொட்டாங்குச்சி தாலி. இந்த தாலியை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் கூப்பிடுவாங்க. பொட்டு தாலி அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு பேர். நிறைய பேர் நிறைய விதமாக கூப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, இந்த தாலி உங்களோட இது அப்படின்னா நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ரெட்டப்பட்ட ஆசாரி செயினில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 24 இன்ச்சு தாங்க இருக்குது. 30 இன்ச்சுன்றது இன்னும் செய்யலை. ஸோ இன்கேஸ் 30 இன்ச்சு வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். 24 இன்ச்சுன்றது தான் பொதுவாக எல்லாருமே வாங்குகிற சைஸு. அதாவது 8 பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எல்லோரும் வாங்குகிற சைஸு. நல்லா இருக்குங்க இந்த செயின். நல்லா அதிக அளவில் வியூ போகுது, அதே நேரத்தில் அதிக அளவில் ஆர்டர்ஸும் பிளேஸ்ட் ஆகுது இந்த கம்ப்ளீட் செட்டு. அதே மாதிரி இந்த செயின் பாருங்கள், இந்த செயினை சொல்லவே வேண்டாம். ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வருது. இதில் 24 இன்ச்சும் இருக்குது, 30 இன்ச்சும் இருக்குது, 3 பவுண்ட் திக்னஸ்லேயும் இருக்குது, 5-6 பவுண்ட் திக்னஸ்லேயும் இருக்குது. உருக்கள் எல்லாம் தனித்தனியாக வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு செயின் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இது பல்காக வாங்குறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஹோல்சேல்னு மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி மீண்டும் ஒரு கலெக்ஷன்ஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.